விஷால் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் மகுடம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. விஷால் சார் வந்து இந்த படத்துல பையன் கேரக்டர்ல விஷால் சார் பண்ணியிருக்காரு. விஷால் வந்து நம்ம ஒரு நடிகனா பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல வந்து ஒரு டைரக்டரா நம்ம பார்க்க போறோம். விஷால் வந்து எப்பவும் இருக்கிற லுக்கை விட இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்காரு. தாடிலாம் வச்சு பார்க்கும்போது 3 கெட்டப்ல நடிக்கிறாரு. 3 கெட்டப்புக்கும் பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ்லாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணி அவர் பேசியிருப்பாரு. அந்த ஆக்டிங் வைஸ் வந்து பண்றது ரொம்ப விஷயம். ஆனா அதை டப்பிங்ல கொண்டு வந்து அந்த வாய்ஸ்ல அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்து கொண்டு வந்திருக்காரு. ஃபைட்ஸ்லாம் மிரட்டலா இருக்கு. விக்ரம் படத்துக்கு முன்னாடி அந்த கன்னு, அந்த கஸ்டமைஸ்டு கன்லாம் வரும், ரொம்ப சூப்பரா இருக்கு. விஷாலுக்கு ரொமான்ஸே சரியாக வராது. அதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொமான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பார்த்தீங்கன்னா தாறுமாறு பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதே தெரில, விசில் அடிச்சு பார்க்கலாம். அது ஒரு கிளைமேக்ஸ் ஒரு பேத்தோஸ் மாதிரி கிரியேட் பண்ணாமல் ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்காரு. எப்ப எல்லா படத்துக்குமே அவர் ரொம்ப அழகா போடுவார். இந்த படத்துலயும் சூப்பரா போட்டுருக்கு. இப்போ கன் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஃபைட் மாஸ்டர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஃப்ரெண்டு சொன்னார். அஞ்சலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட், பயங்கரமான ஒரு ஃபைட் ஒன்று இருக்கு. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த படத்துல நடிச்ச எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப அழகான இது பண்ணியிருக்காங்க. விஷால் தான் இந்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஒரு டைரக்டரா அவர் மீண்டும் படம் எடுக்க போறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஒரு நடிகனா வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஒரு டைரக்டராகவும் அவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு இந்த படத்து மூலமா நம்மளுக்கு பார்த்தா தெரியும். அதெல்லாம் மறக்காம எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. கண்டிப்பா குடும்பத்தோட உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான் மகுடம்.